எதுவும் தப்பாயிடாதல்ல? ஆவாதுன்னு நம்புவோம். டேய், சந்திரா ரொம்ப மோசம் இல்லை? அவள் இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆமாண்டா, சந்திரா கேரக்டர் படத்தில் வந்ததுக்கப்புறம் தான் செம்ம ட்விஸ்ட்டே. அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் போச்சு. கம். டேய், வெண்ணிற இரவுகள்னு ஒரு செம்ம லவ் ஸ்டோரி இருக்கு. நீ படிச்சா உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். தம்பி, என்னப்பா, என்ன வேணும்? கேஷியர் பொண்ணு சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு ஒன்று மட்டும் புரியுது. என்ன? சத்யா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்காக தானே நம்ம இங்க வந்தோம். எந்த ஐடியாவும் இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரில. சரி, இந்தா இப்போ ஒன்று பண்ண போகிறேன். பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நீ வந்து என்னை காப்பாத்திரு, சரியா? ஆ, புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிற பொண்ணு பண்ணுறதெல்லாம் பார்க்க அப்படி சந்திரா மாதிரியே இருக்குல்லடா. ஆமாண்டா, கவனிச்சியா? இந்த பொண்ணோட லெஃப்ட் ஹேண்டு தான். இன்னைக்கு கூட சந்திரா பண்ற மாதிரியே அப்படியே பீட்சாவை டெக்கரேட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாடா. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? ஏய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. உன்னை அறிந்தால் இந்த வெப் சீரிஸின் அனைத்து எபிசோடுகளையும் காண பிளாக் ஷிப் வேலி OTT ஆப்பை உடனே டவுன்லோட் செய்யுங்கள்.